ஒரு தனிநபர் வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு கன்சியூமபிள் மெட்டீரியலா? அப்போ நாளைக்கு என்னோட வாழ்க்கையும் இப்படி கன்சியூமபிள் மெட்டீரியலாக ஆகலாமா? ஆகுது. இப்போ சிக்கல் என்ன தெரியுமா? சாதாரணமாக ஒரு குழந்தைய வந்து டான்ஸ் ஆட வச்சு ரீல்ஸ் போடுறதுங்கிறது வந்து இன்றைக்கி அப்படியே பழக்கமாக மாறிடுச்சு. அந்த குழந்தையோட ப்ரைவசி, அந்த குழந்தையோட விருப்பங்கள், அது பண்ணுற இப்போ ஒரு ஒரு பையன் வந்து எப்புட்றா அப்படின்னு சொல்லி பிரபலமாயிடறான். ஓகே. இன்னொரு பையன் வந்து அழுது யாரோ தூக்கிட்டு போகிறாங்க, கடத்திட்டு போகிறதா நினச்சி அழுது பிரபலமாயிடறான். ஒரு பர்ட்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் அவன் திரும்பி பார்க்கும்போது அந்த பிரபலம் மூலமாக அவனுக்குள்ளே ஏற்பட்ட இம்ப்ரெஷனை மாற்ற முடியுமா? அது அவனை வந்து ஒரு டவுன் ஆக்கியிருக்கலாம், அல்லது அவனை வந்து ஒரு கோமாளியாக மாற்றிருக்கலாம், கேலி சித்திரமாக மாற்றிருக்கலாம். அது அது எது பண்ணுதுன்னா, இந்த மீடியா தன்னோட இம்ப்ரெஷனுக்காக பண்ணிடுது. அது ஒருத்தரோட லைஃப்பை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுது. ஸோ குழந்தைங்க ஒரு ஒரு குறைந்தபட்சம் தன்னை பற்றின ஒரு அவேர்னஸ் வர்றதுக்கு முன்னால் வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஒரு விழிப்போடு இருக்கணும் அப்படின்னு இல்லையே. அதெல்லாம் உடச்சிடுது. நம்மளோட கல்ச்சர் அப்படிங்கிறத வந்து இது வேறு மாதிரி மாடிஃபை பண்ணுது. நீங்கள் எல்லாமே கமாடிட்டி தான், நீங்கள் எல்லாம் பொருள்கள் தான், நீங்கள் எல்லாம் சரக்கு தான், உங்களை நீங்கள் விற்றுக்கணும், அதுதான் உங்கள் திறமை. உங்களை விற்க தெரிஞ்சால் உங்களுக்கு வேலை கிடைக்கும், உங்களை விற்க தெரிஞ்சால் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும், உங்களை விற்க தெரிஞ்சால் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸராக இருக்கலாம் இப்படின்னு சொல்லும்போது இது என்ன நியாயம் இந்த உலகத்தில்? நான் ஏன் என்னை விற்றுக்கணும்? நான் என்னை ஒரு சுயமரியாதையோடு வாழணுங்கிறத தாண்டி நான் என்னை விற்றுக்கணும்னு எப்படி வருது?